பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். சீரத்து நபியில் இன்னைக்கு நாம மதீனா முன்னவ்வராவின் நிலைகளை குறித்து நம்ம பார்க்க போறோம். மதீனா முன்னவ்வரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னவ்வரானா என்னன்னு தெரியுமா? இது எந்த வார்த்தையிலிருந்து புறப்பட்டுச்சு அப்படின்னா, நூர். நூர்னா ஒளி, வெளிச்சம். முன்னவ்வரானா ஒளிமயமாக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஒளிமயமாக்கப்பட்ட மதீனா, மதீனத்து முனவ்வரா அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி எஸ்ரீஃப்னு இருந்த அந்த நகரம், அப்புறம் மதீனாங்கிறது மாற்றி அதுக்கப்புறம் மதீனத்துன் நபி அப்படிங்கிறது ஆகி, அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்ததுனால மதீனத்து முனவ்வராவாக மாறிவிட்டது. அங்கே அடக்கம் செய்யப்பட்டதுனால மதீனத்து முனவ்வராவாக மாறிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். சரி, இப்போ இதில் என்ன நினைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்றவுடன் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். அதற்கு மஸ்ஜிதுன் நபவி என கூறப்படும். நபவி என்றால் நபவி அப்படின்னா அதாவது நபிக்கு தான். நபி கட்டினதுனால நபவின்ட்டு பேர் வச்சுட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. மஸ்ஜிது நபவி என கூறப்படும். நமது நபி அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன் அவுஸ் ஹஸ்ரஜ் என இரு கோத்திரத்தார்கள் வாழ்ந்து வந்தார்கள். ரொம்ப பிரபலமானவங்க இந்த அவுஸ் ஹஸ்ரஜ். அதுல சண்டையிலையும் ரொம்ப பிரபலமானவங்க. அதுக்கப்புறம் ரசூல்லா வந்ததுக்கு அப்புறம் இவங்க தான் ஈமான்லையும் பிரபலமானவங்க, அவுஸ் ஹஸ்ரஜ். அந்த அளவுக்கு ஒற்றுமையா அல்லாஹு தஆலா இந்த கோத்திரத்திற்கு கொடுத்திருந்தான். இவ்விரு கோத்திரத்தாரும் அணிதினமும் சண்டையிட்டு கொண்டே இருந்தனர். சண்டையிட்டு களைத்து போய் விட்டனர். எனவே அவர்கள் இனி நாம் சண்டை செய்யக்கூடாது என ஒப்பந்தம் செய்து தங்களை ஆள்வதற்காக அப்துல்லா பின் உபை என முனாஃபிக்கை தன் தலைவராக ஆக்கிக்கொள்ள முடிவு செய்தனர். ஆனால் நமது நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்துவிட்ட காரணத்தினால் அவர் தலைவராக தொடர முடியவில்லை. நபி அவர்கள் மதீனாவின் நிலைகளை கண்டு யகூதிகளுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். யகூதிகள் வெளிப்படையாக ஒப்பந்தம் செய்துவிட்டு உள்ளுக்குள் எரிச்சல் அடைந்தனர். அதில் குறிப்பாக அப்துல்லா இப்னு உபை மிகவும் எரிச்சல் அடைந்தான். இந்த அப்துல்லா இப்னு உபை தான் முனாஃபிக்குகளின் தலைவன். முனாஃபிக்குகளுடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை என்பவன். அடிக்கடி அந்த மதீனாக்குள்ள முஸ்லீம்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும், முஸ்லீம்களுக்கு யகூதியர்களுக்கும் சண்டையிட்டு மூட்டி விடக்கூடிய ஒரே ஒருவன் இந்த அப்துல்லா இப்னு உபை. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், சும்மா பேசிட்டு இருப்பாங்களாம் அந்த அவுஸ் ஹஸ்ரஜ் கூட்டம். முஸ்லீம்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த அப்துல்லா இப்னு உபை என்ன செய்ய, இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவுஸ் ஹஸ்ரத்திட்ட இப்படி பேசுவாங்களாம். அந்த ஹஸ்ரஜ்ங்கிற அந்த கோத்திரத்தை நீ முன்ன எப்படி நீ பழி வாங்கின, நீ என்ன இப்படி இருக்க, இவங்க அப்படி இருந்தாங்களே இப்படி இருந்தாங்களே பேசிட்டு இருக்கும்போது கைகளை பாயிடுமா. அந்த அளவுக்கு என்ன செய்வான் அந்த முனாஃபிக், என்ன செய்வான் வேலை செய்ய நடிப்பா. அதான் முன் சொப்புல வருவான், எல்லாம் செய்வான். ஆமா, சரி ஹைர். இல்லை இதை நீங்கள் அந்த சரி, அப்போ இப்படி இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததின் காரணமாகத்தான் அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சண்டைகள் தீர்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இதில் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. மஸ்ஜிது நபவி சாதாரணமாக கட்டப்படலை. போன உடனே ரசூலா இதை கட்டிடுங்கன்னுலாம் சொல்லலை. அதுக்குன்ட்டு நிறைய மெனக்கெடுத்தாங்க. மஸ்ஜிது நபவி ஒரு அனாதைகளுக்கு உரித்தான ஒரு சொந்தமான ஒரு சொத்தாக இருந்துச்சு. அதை அந்த அனாதைகள் இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விலைக்கு வாங்கி அதை மஸ்ஜிது நபவியாக கட்டியிருந்தாங்க. கட்டினது மட்டும் இல்லாமல் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் அது விரிவாக்கணும்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன வேலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருந்த ஒரு பெண்ணோடைய இடத்தையும் சேர்த்து என்ன செஞ்சுட்டாங்க, கட்டிட்டாங்க. அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதை வருத்தம் தெரிவித்து அதுக்கு கஃபாரா கொடுத்து மஸ்ஜிது நபவி இவ்வளவு பிரபலமாக இவ்வளவு நிலை நிற்பதற்கு நிறைய வரலாறுகள் அதனுடைய பின்னணியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். சரி, கொஸ்டின் பாருங்க. நமது நபி அவர்கள் மதீனாவுக்கு சென்றவுடன் முதல் வேலையாக என்ன செய்தார்கள்? மஸ்ஜிது நபவி கட்டினார்கள். இந்த மஸ்ஜிது நபவி வெறும் தொழுகைக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இருந்துச்சு. மஸ்ஜிது நபவி கல்வி கற்கக்கூடிய மதரசாவாக இருந்துச்சு, நீதிமன்றமாக இருந்துச்சு, தண்டனை கொடுக்கக்கூடிய இடமா இருந்துச்சு, வணக்கத்தலமாக இருந்துச்சு. எல்லாமே மஸ்ஜிது நபவியாகத்தான் இருந்துச்சு. அவ்வளவையே ரசூலுல்லாவுடைய வீடாக கூட மஸ்ஜிது நபவி என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 12 மனைவிமார்களுக்கும் அந்த மஸ்ஜிது நபவியில் ஒரு திரை என்ன செஞ்சிருக்கும், போட்டிருக்கோம். அதாவது குட்டி குட்டியா அறைகளா, சின்ன சின்ன அறைகளா போட்டிருக்கோம். அது எல்லாமே சேர்ந்தது தான் மஸ்ஜிது நபவி. இது எல்லாமே ஷாயிருல்லா, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம்.
சரி, ரெண்டாவது பாருங்க, நபி அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன் மதீனாவின் நிலை எவ்வாறு இருந்தது? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்களேன், பேசாதீங்கம்மா. நமது நபி அவர்கள் மதீனாவுக்கு சென்றவுடன் முதல் வேலையாக என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமது நபி அவர்கள் மதீனாவுக்கு மேலே மதீனா சென்றவுடன் அல்லாஹு தாலா வணங்குவதற்கு ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். அதுதான் முதல் வேலையே. அதற்கு மஸ்ஜிது நபவி என கூறப்படும். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ரெண்டாவது, நபி அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன் மதீனாவின் நிலை எப்படியா இருந்துச்சு அப்படின்னா, அது தொடர்ந்தே அடுத்து நமது நபி அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன் ஹவுஸ் ஹஸ்ரஜ் என இரு கூட்டம் இருந்துச்சு. அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த பேஜில் வருது, சண்டை செய்யக்கூடாது என ஒப்பந்தம் செய்து